வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிக்ஸ் டு ரிமெம்பர் 7 கிறிஸ்டல் சிஸ்டம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீட்டுக்கு ஐஐடி ஜேஇக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணலாம். சிம்பிள் டெக்னிக் வந்து சி டாம் தேர். சி அப்படின்னாக்கா கியூபிக், தட் இஸ் எளிய கனசதுரம். டி அப்படின்னா டெட்ராகோனல் நார்கோணம். ஓ ஆர்த்தோரோம்பிக், தட் இஸ் ஆர்த்தோ சாய் சதுரம். எம் அப்படின்னாக்கா மோனோக்ளினிக் ஒற்றைச்சரிவு. டி அப்படின்னா ட்ரைக்ளினிக் முச்சரிவு. ஹெச் அப்படின்னாக்க எக்ஸாகோனல் அருங்கோணம். ஆறுனாக்க ராம்போயடல் சாய் சதுரம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் சீட்டாம் தேர்னு ஈஸியாக எழுதிடலாம். ஈஸியாக எழுதினதுக்கப்புறம் இந்த எட்ஜ் லென்த்து சரியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாய் சதுரத்தினுடைய எளிய கனசதுரம் சாய் சதுரம் எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய எட்ஜ் லென்த், இதனுடைய எட்ஜ் லென்த்து அடிப்படையில் இந்த ஏபிசி இதனுடைய எட்ஜ் லென்த்து வந்துன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இந்த ஆங்கிளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படையில் ஒரு கொஷின் எப்படியாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுறான். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சி டாம் தேர், அங்கே டாம் அங்கே இருக்குது அப்படின்றது, பூனை அங்கே இருக்குது அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ரிமெம்பர் பண்ணலாம் அப்படின்றத ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம கியூபிக்கு, டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், அப்புறம் எக்ஸாகோனல், ராம்போய்ட்ரல் சரி, இந்த மாதிரி வந்து லைனாக எழுதிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உனக்கு இந்த கியூபிக் இங்கே மேலே A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் லாஸ்ட்டாக நம்ம எழுதிடுவோம் THR, சி டாம் தேர் ஆர்னு வரும் ராம்பைடல். இந்த ராம்பைடலில் பார்த்திங்கனாலும் நமக்கு A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C. அப்போ ராம்பைடல் சாய் சதுரமும் கியூபிக்கு ரெண்டும் எட்ஜ் லென்த்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா A ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C, அதாவது டெட்ராகோனல். அதேமாரி இங்கே லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு A ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. சரி, இந்த மாதிரி நாம் எழுதிக்கிறோம். அப்போது ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவதும் கடைசியிலேருந்து ரெண்டாவதும் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். தட் இஸ் டெட்ராகோனல் அண்டு எக்ஸாகோனல். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா கியூபிக்கு ராம்பைடல் A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C, A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C. அது இங்கே டெட்ராஹெட்ரல் நான்முக வடிவம், தட் இஸ் A ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. இங்கே H அதேமாரி A ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C அந்த மாதிரி எழுதிடணும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடையில் OM அதுக்கப்புறம் T, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா OMT, தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜிலுமே நாட் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C, A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C, A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் எல்லாம் நான் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெண்டாவதும் கடைசி ரெண்டாவதும் சென்ட்ரலில் மூணுமே பார்த்திங்கனாக்கா எல்லாமே எல்லா எட்ஜிலந்தும் நாட் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ஷனில் கேட்கும்போது ஈஸியாக நம்ம ஏதோ ஒன்று நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, இப்போ இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வச்சு நம்ம எப்படி நம்ம ஈஸியாக நம்ம இந்த நாலுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மூணுமே பார்த்திங்கன்னா 1 2 3 இதில் இருக்கக்கூடிய மூணுத்துலையுமே இருக்கக்கூடிய ஆங்கிள் ஈக்குவல் டு, தட் இஸ் ஆங்கிள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ஃபஸ்ட்டு மூணுமே சேம். அப்போது வந்து பார்த்திங்கனாக்கா சி டாமில் TO அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவல். ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா காமா ஈக்குவல் டு 90 டிகிரி, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ இந்த மாதிரி எழுதிடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மொத்தம் இந்த மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், எக்ஸாகோனல், ராம்பைடல் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு மோனோக்ளினிக் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி, பட் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த மோனோக்ளினிக் மட்டும்
ஆல்ஃபாவும் காமா 90 டிகிரி, பீட்டா நாட் ஈக்குவல் 90. அதேமாரி பீட்டா அங்கே வந்துடும், காமா அங்கே போயிடும். எதுக்கு அப்படின்னாக்கா நமக்கு லாஸ்ட் ஒன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, காமா அங்கே வந்துடும். அப்போ காமா இப்படி போட்டுக்கலாம், அல்லது இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி இப்படி வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைக்ளினிக் இருக்குது, எக்ஸாகோனல்லாம் உங்களுக்கே தெரியும் 120 டிகிரி. அது வந்துச்சுன்னாவே நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். காமா வந்து 120 டிகிரி இருக்கும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, இங்கே காமா ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்போ ஈஸியாக நம்ம அந்த 120 டிகிரி வந்தால் எக்ஸாகோனல், அதனால் நான் வச்சுக்கணும். அடுத்தது ட்ரைக்ளினிக் பார்த்தீங்கன்னாக்க இது ஆல் எட்ஜிலேருந்து நாட் ஈக்குவல் அப்படின்னா இது ஆல் ஆங்கிளும் நாட் ஈக்குவல். ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஈக்குவல் இருக்கும். அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. கண்டிப்பாக. தேங்க்யூ.